மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் வந்து ரிசல்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த வருஷம் அடித்து ஆடலாங்க. சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு உச்சம் பெற போகிறார். உங்கள் ராசியாதிபதியும் தசமாதிபதியும் உச்சம் பெறுறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். யாருக்கெல்லாம் ஜாதகம் நல்லா இருக்கோ, யாருக்கெல்லாம் வேலைகள் நல்லா இருக்கோ அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களாலையும் உங்களுடைய குடும்பத்தாலையும் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோங்க. ஏன்னா எதையுமே வந்து சென்டிமெண்ட்டில் அணுகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திரட்டாதியாக இருக்கட்டும், பூரட்டாதியாக இருக்கட்டும், ரொம்ப வந்து அந்த க்ளோசஸ்ட் டு த பீப்புள் நம்பினாங்கன்னா அது அப்படியே வந்து அந்த ப்ரொசீஜர் அப்படியே எஸ்ஓபி அப்படி ஃபாலோ பண்ணோன்னா அப்படியே இந்த குதிரை அப்படியே கடிவால் கட்டின மாதிரி அப்படியே போவாங்க. ரொம்ப நம்புவாங்க. அது மாதிரியான இது டிசிஷன் எடுக்கிறதுக்கு மட்டும் தயங்குவாங்க இந்த ரேவதி நட்சத்திரங்கள். ஆனால் உத்திரட்டாதிலாம் ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆட்கள். பட் ரேவதி வழவழா குழான்னு இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே நல்ல பொதுவான ரிசல்ட் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க. யாரெல்லாம் வந்து அரசியலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கும். அவங்களால கட்சிக்கும் கட்சியால் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நன்மதிப்பும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான ஆசிட் டெஸ்ட் நடந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ஆதரவுக்காக கண்டிப்பாக நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து ஆன்மீக துறையில் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா உங்களுடைய பேச்சு திறமையும் உங்களுடைய சின்சியாரிட்டியும் உங்களுடைய பகுத்தறியக்கூடிய தன்மையும் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ரொம்ப விருப்பக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் 26 உங்களை அமைய போகுதுங்க. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செலவுகள்லாம் பண்ண போகிறீங்க. சுப செலவுகள் உங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் சுப செலவுகள்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து நிதி நிலைமை அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எங்கே உங்களுடைய இதை லேண்டை விற்றீங்களாவோ இல்லை வந்து லேண்டை வாங்கணும்னாலோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் வந்து வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. மேலும் வந்து உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து நல்ல எக்ஸ்போஷர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காலகட்டம் உங்களுக்கு தரப்போதாங்க. கண்டிப்பாக ஒரு நிதிநிலையினுடைய அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து அப்படியே ஈல்டு பண்ண போகிறீங்க. 12 மாதங்களும் 12 விதமான எக்ஸ்போஷர் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. மேலும் வந்து கடன் வந்து உங்களுக்கு வந்து பெரிய இது கிடையாது. இந்த வருஷம் வந்து அந்தளவுக்கு வாங்க மாட்டீங்க. அப்படியே வாங்கினா கூட உங்களுக்கு வந்து வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. கண்டிப்பாக அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஷார்ட் டைமில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நல்ல ஈல்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. சிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஈல்டை எடுக்க போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனுடைய பயோகிராஃபியெலாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எமோஷனல் எக்ஸ்போசர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப பண்ணணும்னு விருப்பப்படுவீங்க கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குங்க. யாரெல்லாம் வியாபாரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கவர்மெண்ட் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டில் வந்து இந்த கான்ட்ராக்ட்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. யாரெல்லாம் வந்து லாஜிஸ்டிக் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு இதுவாகவே இருக்குது. விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஈல்டு கொடுக்க போகுது. நல்ல புதிய மிஷின்ஸ்லாம் வாங்க போகிறீங்க. கண்டிப்பாக என்னடா நானாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க. அந்தளவுக்கு நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க. சிறிய வியாபாரிகள்லாம் பெரிய வியாபாரிகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமையும். இ காமர்ஸ் மற்றும் வந்து இந்த பிஸ்னஸ், அதாவது நம்ம
ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய படைப்புகள், அறிவியல் துறையில் படைப்புகள் இதெல்லாம் இருக்கவங்கலாம் நல்ல சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் துறையில் வந்து அலைடு ப்ராடக்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கான்ட்ராக்ட்ஸ், இந்த பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வருஷம். இந்த வருஷம் வந்து நீங்கள் விற்று நிறைய ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க. அதனால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக நல்லாவே இருக்க போகுது. மேலும் வந்து யாரெல்லாம் சுற்றுலாத்துறையில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு அமைப்பாக இருக்க போகுதுங்க. பார்ட்னர்ஷிப்ஸில் சிலருக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நடிகைகள்லாம் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய திரை சின்ன திரையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையுங்க. புதிய மிஷின்ஸ்லாம் வாங்கிறதுக்கான, புதிய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்கான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய பிஸ்னஸ்லாம் டைப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், கேட்ரிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு புதிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், புதிய மிஷின்ஸ் வாங்கிறதுக்கும் ஒரு காலகட்டமாக இருக்குது. நியூ வெஞ்சர்ஸ், நியூ பிஸ்னஸ், இதை மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் வந்து பணி செஞ்சிட்ருக்கீங்களோ சின்சியர்னுடைய சிகாரம்னு சொல்லலாங்க. யார் அப்படின்னா இந்த ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதியெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனியினுடைய அசட்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ரெகக்னேஷன்ஸ் கம்பெனிலேருந்து கிடைக்கும். என்னடா நமக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு நினச்சா கூட உங்களுக்கு லாங் ரனில் கண்டிப்பாக வந்து கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டே அமையுமே தவிர அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. யாரெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்னடா இதை மாதிரி நல்லா பண்ணிகிட்டு இருந்தான், திடீர்னு ஏன்டா பண்ணலை அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சின்சியாரிட்டி உங்களுக்கு அது கொடுக்கலையேன்னு சொல்லி யோசித்து நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அவுட்புட் வந்து கம்மியாக போயிடும். அதனால் நீங்கள் உங்களுடைய வேலையை சின்சியராக செஞ்சுட்டே வாங்க. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும், அதுக்கேற்ற ஈல்டு கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும். எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் வந்து வியாபாரத்தில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்களோ நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள், குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுங்க. கண்டிப்பாக குரு வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் மற்றும் வந்து திருமண நிகழ்ச்சி மற்றும் குழந்தை பிறப்பதற்கான நிகழ்ச்சி, நிச்சயதாம்பூலம் மற்றும் வந்து புதிய பொருட்கள், வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகுதுங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இந்த வருஷம் கிடைக்க போகுது. குலதெய்வத்தினுடைய ஈடுபாடு மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு ஈடுபாடு, பெரியவங்களுக்கான ஒரு ஈடுபாடு, அந்த செலவு செய்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகுது. அதனால் வந்து அதற்கேற்ற செலவுகள் நீங்கள் கண்டிப்பாக செய்ய போகிறீங்க. மற்றும் வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் இந்த வருஷம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய பழைய வந்து வழக்குகள்லாம் இருந்ததுன்னா, நிலப்புலன்களுடைய வழக்குகள்லாம் உங்களுக்கு லிட்டிகேஷன்லாம் இருந்ததுன்னா அதை எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகிறதாக இருக்கும். சிலருக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் வந்து கோளாறுகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பலன்கள் கம்மியாக கொடுக்க போது, அதுக்கேற்ற எதிர்மறையான ஒரு பலன்களும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா யாரையாவது வந்து அணுகவும் என்னுடைய நம்பர் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் வேணால் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. மேலும் வந்து பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்ய போகிறீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க, நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. மேலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஐவிஎஃப்லையாவது குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவியினுடைய இணக்கங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஜாதகத்தினுடைய இது பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைலாம் ஏற்படும். விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நல்ல ஒரு அமிக்கபலாக வந்து நீங்கள் போகிறதுக்கான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளும் ஏற்படும். மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட உடல்நிலையில் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. இந்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ரொம்ப மேஜர் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் ஏஜ் அப்ரோப்ரியேட்டட் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் ரெகுலர் செக்கப் நீங்கள் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து இந்த சீசனல் ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தாய் தந்தையருக்கு பார்த்திங்கன்னா உடலினுடைய பிரச்சனைகள் இதாக இருந்துன்னா கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவராலாக இந்த 26 பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருஷமாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 85 to 90% வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து உங்களை வந்து அந்த இதில் இன்வால்வ் பண்ணிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் வந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து சின்சியராக செய்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸியாக உங்களை சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்லது. வணக்கம்ங்க. 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இந்த வருஷ பலத்தினுடைய ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கவும். நன்றி, வணக்கம்.